அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. பிரிகுக்கு க்ரூமிங்காக பெட் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு இங்கே வந்தேங்க. உள்ளே போன உடனே எனக்கே சர்ப்ரைஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 நாய் பக்கம் அங்கே இருந்தது. நானும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போகிறது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பெட் ஓனர்ஸும் அவங்களோட நாய்க்குட்டிகளை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த பிளேஸில் இருக்கிற ட்ரெயினர்ஸ் ஆல்ரெடி ஒரு 20 நாய் பக்கம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே நாம் யார் போனாலும் ஃபஸ்ட்டு அந்த நாய்கள்லாம், அதாவது ட்ரெயின் பண்ண நாய்கள்லாம் நம்மளை ஸ்மெல் பண்ணி பார்க்குதுங்க. கூடவே நாம் கொண்டு போகிற நாய்களும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துருது. அதுக்கப்புறம் அது கூட அது விளையாட ஆரம்பிச்சிருது. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்ததுங்க. ஏன்னா பிரிகு குட்டி நாய் இல்லையா. ஸோ எல்லா நாயும் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எதாவது கடிச்சிருமோ அப்படின்னு யோசித்தேன். பட் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினர்ஸும் கூடவே இருந்தங்காட்டி அது ரொம்பவே சேஃபாக தான் இருந்தது. உள்ளே என்ட்ரான உடனே ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு ஜூக்குள்ளே போய் எல்லா அனிமல்ஸும் திறந்து விட்டதுக்கப்புறம் அது நம்மளை நோக்கி நம்மளை ஸ்மெல் பண்ணி பார்க்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சுற்றி ஒரு 100 நாய்க்கு நடுவில் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு பிரிகுவை க்ரூமிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்காட்டி கொஞ்சம் பயமாக தான் உட்காந்துட்டு இருந்தான். எங்களை உள்ளே அலோவ் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ரூமிங்கில் 2 இருக்குங்க, பேசிக் அட்வான்ஸ்டு. பேசிக் 1200 ருபீஸ், அட்வான்ஸ்டு 1600 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் பிரிகுக்கு எடுத்தது பேசிக் பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். ஏன்னா அவன் 4 மந்த்ஸ் பேபி, அதனால் அதே போதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பெட்ஸ் கூட நாம் உள்ளே போகிறோம் இல்லைங்களா, பெட் ஓனர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பர் ஹெட் 200 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த 200 ருபீஸ்க்கு நம்ம ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லா நாய்களும் நல்லா பெருசாக தாங்க இருந்தது. பட் எதுவுமே பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாத்தையுமே பாப்பா தொட்டு பார்த்துட்டு இருந்தா. இப்போ நாம் பார்க்குறவர் தாங்க ரொம்ப காஸ்ட்லியான நாய்க்குட்டி. அவர் ஒரு சைனா ப்ரீடுன்னு சொல்லி சொன்னாங்க. இம்போர்ட்டட் நாய், 4 lakhs ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ட்ரெயினர் இதை வளர்த்திட்ருக்காரு. பிரிகுக்கு 1.5 hours ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. நல்லா ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெனு கார்டு நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட டாக்ஸுக்கும் ஃபுட்டு மெனு தனியாக இருந்தது. ஸோ அதில் அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவினிங் டைமில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் வந்தது லேட்டு தாங்க. நிறைய பேர் மார்னிங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்தால் இங்கே நாய்களுக்குன்னு தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட விடுறாங்க. அப்புறம் ரிலாக்ஸ்டாக இங்கே ட்ரெயின் பண்ண நாய் கூட நம்மளோட நாயிலும் கொஞ்சம் நேரம் மிங்கிள் ஆகும். நியூ ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் அதுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான டே அவுட்டுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிக்கிற நாய்களை உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம புதுசாக நாய் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பேசிக் டிசிப்ளின் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு இங்கே ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. நாம் அந்த சார்ஜஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே அந்த நாய்க்கு ட்ரெயின் பண்ணிடுறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தாங்க. பாப்பா ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தா. நான் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஆரஞ்சு ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அப்புறம் ஒரு சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. சிக்கன் பர்கர் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலே வந்து அன்றைக்கி டின்னர் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளேயே நம்மளோட பிரிகு சூப்பராக வந்துட்டார். அதாவது பழைய கார்பெட்டாட்ட இருந்தால் உள்ளே கொடுத்து க்ரூமிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக புசு புசு புசுன்னு ஆயிட்டான். என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமாக போச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிருந்த டாக்ஸ் எல்லாமே வந்து ஒன்னொன்றும் வித்தியாசமாக இருந்ததுங்க. அதோட க்ரூமிங்னாலையா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த நாய் பாருங்கள், உடம்பு ஃபுல்லாக முடி கம்மி தான், பட் வாலுக்கு மட்டும் அழகாக புசு புசுன்னு முடி விட்டுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. இங்கே பெட்ஸுக்கு டே கேரும் இருக்குங்க. ஒரு ஃபுல் டே வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க. இல்லை 1 வீக் நம்ம வெளியே போனால் கூட அந்த பெட்ஸை வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து சூப்பர் ஹீரோ வந்து இவர் தாங்க. இவர்கிட்ட எல்லாருமே நிறைய செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த இடம் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பெங்களூரில் இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, முக்கியமாக பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து டாக்ஸ் மட்டும்தாங்க அலௌடு, வேறு எந்த பெட்ஸும் வந்து அலௌடு இல்லை. ஸோ ஃபைனலாக எல்லோரும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. முக்கியமாக வந்து அந்த 4 லட்சம் ரூபா நாய் கூட எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அவரு கூடயும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியமுடன் அபி.